How about every summer we meet for a trip? Deal. Vacation has officially begun on Netflix. To best enjoy your trip, we suggest the following itinerary. I say we just wing it. Wing it. See where the wind takes us. From best-selling author Emily Henry. Are you guys like a thing? Oh no, we're just friends. Platonic travel companions. Comes your next favorite rom-com. Who wants to go skinny dipping? Alex does. Vacation, Alex! I love it when you get weird. People We Meet on Vacation. Now playing on Netflix. Rated PG-13. May be inappropriate for children under 13. ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நான் என்ன ஃபீல் பண்ணிருக்கேன்னா, அந்த இடத்துக்கு நான் போகும்போது இந்த மாதிரி ரூபா எடுப்பாங்கன்றது வந்து எனக்கு அப்ப நியூஸ் கிடைக்கல. அதுக்கு முன்னுக்கு என்ன வந்துச்சுன்னா, 2-3 ஸ்டாஃப் கூட நான் போகும்போது எங்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் கூட தான் நாங்க வந்து அங்க போயிருக்கோம். அவர் வந்து என் பக்கத்துல நின்றவர். அவர் ஆக்சுவலி என் பக்கத்துல நின்ற மாதிரி நான் பார்க்கும்போது என் பக்கத்துல நிக்கிறாரு. பட் இன்னொருத்தர் நான் பேசிட்டு இருந்தேன். அவரு வந்து திடீர்னு வந்து அவரை பின்னாடி கூப்பிடுறாரு. கடைசியில வந்து கூப்பிடுறாரு, முடிஞ்சிருச்சா வேலை அப்படின்னு. அப்ப நான் கேக்குறேன், ஏன் நீங்க அங்க கூப்பிடுறீங்க, ஏதாவது இங்க நிக்கிறாங்க அப்படின்னு. இல்ல இதோ பாருங்க அந்த கடைசியில நிக்கிறாங்க பாருங்கன்னு சொல்றாங்க. அங்க நான் பார்க்கும்போது நான் பக்கத்துல நின்றேன்னு சொல்றவர் வந்து அங்கதான் நிக்கிறாரு கடைசியில. அப்ப நான் இவர்கிட்ட கேக்குறேன், ஆக்சுவலி நாங்க அந்த கடைசியில 2 வரும், நானும் வந்து புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணவங்க. அப்ப என்கிட்ட பேசிட்டு இருந்தவர் வந்து பழைய ஸ்டாஃப். சோ அவருக்கு வந்து இது மாதிரிலாம் வந்து நிறைய வாட்டி ஃபீல் பண்ணிருக்கு, பாத்துருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, உங்க பக்கத்துல 2 வந்து யாரும் இல்ல, அவர் யாரும் இல்ல, நீங்க பாருங்க யாரும் இல்ல, அங்க கடைசியில நிக்கிறவர் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுறது வந்து நிறைய வாட்டி இங்க ஃபீல் ஆச்சு. அக்கா அப்படிதான் செய்வாங்க, எல்லாத்து மாதிரியுமே வந்து அவங்களும் வந்து உருவம் எடுத்துக்கிட்டு நம்ம கூட வேலை செய்யறதுக்கு மாதிரி பாப்பாங்க. சோ நீங்க அதை இக்னோர் பண்ணிருங்க, ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஸோ அதெல்லாமே அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் தான் இவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நடந்து இப்ப இந்த 2 weeks ago வந்து நான் கண்ணால பார்த்ததுதான் அந்த ஆப்ஜெக்ட் பறந்தது, யாரோ வந்து மெட்டீரியல் தள்ளி விட்டது. இதெல்லாம் வந்து இப்ப ரீசன்லி நடந்தது. இந்த கொலை செஞ்சாங்களே, அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்களா? அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா. அவங்க கேஸ் விசாரிச்சு அரெஸ்ட் பண்ணி தெரியல, அதுக்கப்புறம் கேஸ் எப்படி போடுச்சுன்னு தெரியல. பட் கொலை கேஸ்ல தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க செஞ்சதெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. அவங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சொன்னதுலதான் வந்து இவ்வளவு நம்மளுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சிருச்சு. வந்து அவங்க சொன்னதுதான், இந்த மாதிரி அவங்க ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது தான் இவருக்கு பாத்துட்டாங்க, அதனால இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு. சோ நீங்க இவ்வளவு நாள் அங்க இருந்து ஃபீல் பண்ணதை பேஸ் பண்ணி மேபி அந்த பெண்ணுடைய ரோப் மட்டும் தான் இருக்கா, இல்ல மேபி வேற என்டிட்டியும் அங்க இருக்கலாம்? இல்ல, அவங்க மட்டும்ன்றது வந்து நான் நம்பல. வேற என்டிட்டி அங்க இருக்குன்றதுதான் எனக்கு தெரிஞ்சு. அது வேற ஏதோ வெளியே உள்ளது எல்லாமே. ஏன்னா ஒரு பேட் எனர்ஜி அங்க இருக்கும் போது வேற எனர்ஜி வந்து அதை அப்சர்வ் பண்ணி இழுக்கும்னு சொல்லுவாங்க. பேட் எனர்ஜி அந்த இடத்துல இருந்தாலே அது நிறைய இடத்துல நிறைய விஷயத்த சேர்த்துருவாங்க அப்படின்னு. ஸோ நாங்க பார்த்ததெல்லாம் வந்து கண்டிப்பா அவங்க அந்த இறந்து போனவங்க மட்டும் இருக்காது, இது வேற விஷயங்களும் அங்க இருக்குன்றதுதான் நான் ஃபீல் பண்ணது. ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் தள்ளி விடுறது, அப்புறம் கண்ணு முனுக்கு பறந்து போறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பா அவங்களா இருக்காது. இவ்வளவு தெரிஞ்சு இவ்வளவு பார்த்து இன்னும் அந்த இடத்துலதான் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமா, அது என்னன்னா ஆரம்பத்துல வந்து ஒரு கொஞ்சம் சின்ன பயம். ஏன்னா மத்தவங்க பார்த்த மாதிரி இந்த ஷோல்டரை தட்டி கூப்பிட்ட மாதிரி அந்த மாதிரி இன்சிடென்ட் மட்டும் நம்மளுக்கு நடந்துடக்கூடாது. இந்த மாதிரினா பரவாயில்ல, நம்ம பாட்டுக்கு ஒரு சைடு வேலை செஞ்சுட்டு போலாம், அது பாட்டுக்கு ஒரு சைடு இருந்துட்டு போட்டோம், அப்படியாச்சு. காம்ப்ரமைஸ் இதுக்கு வந்துட்டீங்க. ஆமா, காம்ப்ரமைஸ். ஒரு மாதிரி நம்ம நைட் ஷிஃப்ட் ஆரம்பிச்சாலே அவங்க கிட்ட ஒரு சின்ன டாக் கொடுத்துறது. நான் நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சுட்டு நான் 7 மணிக்கு போயிருவேன், ஏதாச்சும் சாரி அப்படி சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு. பிகாஸ் அந்த எனர்ஜி அங்க இருக்கிறத நம்ம நம்புறோம்ல, கண்டிப்பா அது இருக்கு. அது நம்ம பட்டு நம்ம போய் அதை அவாய்ட் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு நம்ம வேலை முக்கியம். அவ்வளவு பேர் வேலை செய்யறாங்கல்ல, நம்மளும் வேலை செய்யலாம் தான். மறுபடியும் வந்து சாட்சி கொடுத்தாங்கன்னா எனக்கு காய்ச்சலா ஆக்சுவலி என்ன நடக்கும், நாங்க இந்த மாதிரி சின்ன விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கும் போது இந்த மலாய்க்கார பையன்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என் முன்னுக்கு எல்லாம் வந்துச்சுன்னா நான் வந்து 4 நம்பர் கேட்டுருவேன், மேக்னம் கூட தோத்து நம்பர் எல்லாம் கேட்டுருவேன், அப்படிதான் தைரியமா பேசுவாங்க. அந்த பேசின ஒருத்தருக்கு தான் வந்து ஒரு உடம்பு 2 தலை காட்சி கொடுத்தது. அவரு 3 நாள் அன்னைக்கு அந்த மாதிரி பேசினவருக்கு தான் 3 நாள். ஆக்சுவலி அது லாஜிக்கலி பார்த்துமா, அவங்க அந்த இறந்து போனவங்க தான் வந்திருந்தாங்கன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு உடம்பு 2 தலை மாதிரி ஆப்ஜெக்ட் எல்லாம் அவர்கிட்ட காமிக்க தேவையில்லையே. அதுவே நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவர் பேசின பேச்சுக்கு ஆனா இன்னமும் இருக்காங்க, இன்னும் அதே மாதிரி பேசுறவங்க எல்லாமே இருக்காங்க. அது இருட்டான ஒரு இடத்துக்கு போனா உடனே அவங்களை கூப்பிடுறது, வந்து எனக்கு நம்பர் கொடுத்துட்டு போன்னு சொல்றது. இன்னொன்னு மறந்துட்டேங்க சொல்றதுக்கு. அந்த பிளான் திறக்கிறதுக்கு முன்ன அந்த இறந்து போன அந்த காக்கா இருந்த இடத்துல ஒரே ஒரு சூறாவை மட்டும் கிளீனாவே இருந்துச்சான். கடைசி வரைக்கும் இவங்களை ரெடியூஷன் ஆரம்பிக்கிற வரைக்கும் அது பாய்க்காத பில்டிங். எல்லா இடமும் வந்து ஒரு மாதிரி
ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, இந்த கோரியா படத்துல பேய் படம்லாம் வருமா அந்த மாதிரி ஆச்சு. ஷில்லிங்லாம் உடஞ்சு விழுந்து, அந்த டியூப் லைட் எல்லாம் உடஞ்சு விழுந்து, அந்த மாதிரி தான் அந்த இடம் இருந்துச்சு ரெனோவேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்ன. நம்மளும் அந்த இடத்த தான் கிராஸ் பண்ணி போயிட்டுலாம் இருப்போம். பட் அந்த இடத்துல இருந்த ஒரே ஒரு சூறாவை மட்டும் தூசி பிடிக்காம அவ்வளவு கிளீனா வாசமாவே இருந்துச்சான். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அந்த சூறாவை தான் அந்த காக்கா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசியா அந்த சூறாவையும் உடைச்சிட்டாங்க கீதா. உடைச்சு எல்லாம் எடுத்து போய் அடிக்கிட்டாங்க. தெரியல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு. மேலும் வேற ஏதாவது காட்சிகள் வந்தா அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். கண்டிப்பா கீதா, கண்டிப்பா. நான் இதுக்கப்புறம் ஏதாச்சும் இன்சிடென்ட்ஸ் நடந்தாலும் அடுத்த எபிசோட்ல சொல்றேன். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க